Hey hi guys, welcome to Peter Vlogs Tamil. நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். இது பார்த்திங்கன்னா பல்சர் 150 BS4, அதாவது கார்பரேட்டர் மாடல் பைக் இது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வண்டி 220 ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். அவங்களோட ஃப்ரெண்டோட வண்டி தான் இது. ஏன்னா போன டைம் நம்ம வண்டி வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோன்றதால இந்த வாட்டி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சஜஷன் பண்ணி நம்மக்கிட்ட வண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது. அது என்னென்னு டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வண்டி வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்ம என்னென்ன ரெடி பண்ண போகிறோன்றதை நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக வந்து என்னென்ன பண்ணியிருக்கோன்னு நான் இந்த வீடியோவோட எண்ட்லேயே நான் அப்படியே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வண்டியில் வந்து சொன்ன பெரிய கம்ப்ளைண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜே வரல ப்ரோ. சுத்தமாக 2 வீலும் வந்து செம்ம டைட்டாக இருக்குது. மைலேஜ் வந்து சுத்தமாக வரல, வண்டி வந்து ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னாங்க. வண்டி வந்து ஓவர் ஹீட் ஆகுது, வீல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, வீல் ஓடவே இல்லைன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீலை டைட்டாக பிடிச்சிருக்கிறது இந்த கேலிப்பர் தான். இந்த கேலிப்பரில் வர இந்த பிஸ்டனு, ஓரிங்கு, ரப்பர் கிட்டு, டிஸ்க்கு, பேடு எல்லாமே போயிருந்தாலே வீல் வந்து சுற்றவே சுற்றாது. வீல் பாருங்கள், சுற்றி விட்டால் ஃப்ரீயாக சுற்றணும். நான் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் சுற்றுறேன், சுற்றுது நின்றுது. இந்த மாதிரி இருந்தால் மைலேஜும் வராது, சீக்கிரமாக டிஸ்க்கு பிளேட்டு வந்து ஹீட் ஆகும், பேடு போயிடும், வண்டி ஓவர் ஹீட் ஆகும், இன்ஜினில் ஏதாவது ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பேக் வீல் ஓரளவுக்கு வேணால் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். பேக் வீல் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. பேக் வீல் பிரச்சனை இல்லை, ஃப்ரண்ட் வீல் தான் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஆனால் பேக் வீலில் இன்னொரு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து சுத்தமாக போயிடுச்சு. செயின் ஸ்ப்ராக்கெட்டில் வந்து அந்த பெரிய செயினில் பல்லு உக்காரவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி பல்லுலேயே உக்காராமல் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. செயின் வந்து ஃபுல்லாக லூஸ் ஆகிடுச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டே ஆகலை. அவ்வளோதான், ஃபுல்லாமே அந்த அலைன்மெண்ட்டே போயிடுச்சு. செயின் ஸ்ப்ராக்கெட்டும் மாற்றணும். செயின் ஸ்ப்ராக்கெட்டு சின்ன பல்லு, பெரிய பல்லு, ஃபுல் செயின் செட்டு எல்லாமே மாற்றணும். நெக்ஸ்ட்டு வந்து பேக் வீலில் வர அந்த வீல் ரப்பர், செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றும் போது அந்த வீல் ரப்பரும் மாற்றுறது ரொம்ப பெஸ்ட்டு. நான் இப்போ பாருங்கள், அந்த வீலுக்கும் செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வண்டியில் வந்து ஒயரிங்கும் பண்ணணும். இப்போது ஒயரிங் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லெஃப்ட்டு கண்ட்ரோல் ஸ்விட்சும் ஒழுங்காக வேலை செய்யலை. ரைட் சைடு கண்ட்ரோல் ஸ்விட்ச் பாருங்கள், அந்த இண்டிகேஷன் எரியிற அந்த லைட்டு, இந்த சைடு வர அந்த டம்மி எல்லாமே போயிடுச்சு. வண்டி ஆன் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர்லாம் ஏதோ ஓரளவுக்கு வேலை செய்யுது. லெஃப்ட்டு போட்டால் லெஃப்ட் எரியுது, ரைட்டு போட்டால் ரைட் எரியுது. நடுவில் அழுத்தும் போது ரொம்ப டைட்டாக இருக்குது. பேசிங்கும் ஹை பீம், லோ பீம் அதெல்லாம் கூட ஓகே தான். அதே மாதிரி ஆரனும் வந்து ரொம்ப டிம்மாக தான் அடிக்குது பாருங்க. நான் ஆரன் அடிக்கலை, அழுத்தினா தான் வந்து ஒர்க் ஆகுது. லெஃப்ட்டு கண்ட்ரோல் ஸ்விட்சை மாற்ற போகிறோம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு வந்து ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வர கண்ட்ரோல் ஸ்விட்ச் மாதிரி வச்சு BS3 மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இதோட ஃபுல் செட்டு கண்ட்ரோல் ஸ்விட்சை மாற்றணும். லெஃப்ட் சைடு கண்ட்ரோல் ஸ்விட்சை வந்து மாற்ற போகிறோம். அதோட ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதாவது இதில் ஒரு ஆன் ஆஃப் வரும் பார்த்தீங்களா, BS3, அதோட ஸ்விட்ச் வந்து இதில் வைக்காமல் தனியாக இந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச் வச்சு ஆன் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வண்டி ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வண்டி ஆன் பண்ணியிருக்கேன், ஸ்விட்ச் வந்து இது ஆஃபில் இருக்குது. இப்போ அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது கீழே ஹெட்லைட் எரியும். இந்த மாதிரி ஹெட்லைட்டோட வோல்டேஜ் வந்து அதிகமாக வரும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்விட்சிலெல்லாம் வந்து நம்ம ஹெட்லைட் ஆன் ஆஃப் எரியிற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்விட்சோட ஒயரிங்லாம் ஃபுல்லாக தாங்காது. ஒயரிங் வந்து ஃபுல்லாமே ஸ்பார்க் ஆகிடும். அதனால் நம்ம வந்து ஒரிஜினலாக வந்து நம்ம கண்ட்ரோல் ஸ்விட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரைட் சைடு நம்ம ரெகுலராக கண்ட்ரோல் ஸ்விட்ச் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடும் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா 4 இண்டிகேட்டரும் எரியிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்விட்ச் போட்டால் அப்படியே இந்த 4 இண்டிகேட்டர் வந்து ஹசார்ட் மாதிரி எரியும். இதெல்லாம் வந்து அவங்களே போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இந்த ஸ்விட்சை தூக்கி இந்த இடத்துல போட்டு இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணும்போது அந்த இண்டிகேட்டர் எரியிற மாதிரி பண்ண போகிறோம். அதே மாதிரி வண்டியில் வந்து ஹாலஜன் பல்பு தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு LED பல்பு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஹெட்லைட்டுக்கு. அதே மாதிரி பார்க்கிங் பல்ப் பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலரில் போட போகிறோம். மல்டி கலரில் எரியிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இதை ஒயிட் கலரில் போட போகிறோம். பார்க்கிங் லைட்டும் ஒயிட்டு, ஹெட்லைட்டும் ஒயிட்டில் வந்து நம்ம போட போகிறோம். ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே மாற்றணும். இந்த சைடு ஃபுட் ரெஸ்ட் எல்லாம் உடஞ்சிருச்சு பாருங்கள். இந்த ஃபுட் ரெஸ்ட்டு இதெல்லாமே இந்த இரும்பெல்லாம் வளைஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த சைடும் மாற்றணும். இந்த பக்கம் இது ஒன்று மட்டும் பரவாயில்ல, ஆனால் இதுவும் மடங்கியிருக்கு, இதுவும் எல்லாமே போயிடுச்சு. எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ மாற்ற போகிறோம். வண்டி வந்து ஒரு புது கண்டிஷனாக வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுதான் வந்து வண்டியோட ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற அவுட்புட்டு. நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ், பல்சர் 150 பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம். வண்டி எடுக்கிறதுக்கு கஸ்டமர் வந்திருக்காங்க.
நம்ம இப்போது வண்டி எடுத்துகிட்டு கஸ்டமர்கிட்ட தான் போகிறோம். என்ன ப்ரோ, எப்போவுமே வந்து வண்டியை ரெடி பண்ணதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுப்பீங்க, ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு இடத்துல வச்சு வீடியோ எடுப்பீங்க. இப்போ என்ன vlog மாதிரி எடுக்கிறீங்கன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த வண்டி கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை வந்து இப்படி பண்ண போகிறோம் அப்படி பண்ண போகிறோன்னு சொல்லும் போதே எக்ஸைட் ஆனாங்க. இப்போ வண்டி வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோமா, இதை நேரில் போயிட்டு அவங்களோட ரியாக்ஷனை வந்து நம்ம அப்படியே கவர் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி யோசித்தேன். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நீங்கள் ஓட்டுங்க ப்ரோ, நீங்கள் ஓட்டுங்க ப்ரோ. சிரிச்சிட்டே வராரு. என்ன ப்ரோ, நீங்கள் ஓட்டுறீங்களா? எப்படி இருக்கு, என்னென்ன நல்லா இருக்கு? ஃப்ரீயா இருக்கா வீலு? எப்பவுமே வண்டி ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஒரு வீடியோ மாதிரி எடுப்பேன். அதை நான் எடுக்கலை, நீங்கள் காலையிலே வந்துட்டீங்க. அதனால் உங்களை வச்சு ஒரு ரியாக்ஷன் வீடியோ எடுக்கலாம். வண்டி ரெடி பண்ணி ஆஃபீஸ் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போயிட்டு வரதுக்கு. நல்லா இருக்கா? 2 பிரேக்கும் ரெடி பண்ணிட்டோம். பேக் பிரேக் அடிச்சு நல்லா இருந்துச்சு, ஃப்ரண்ட் பிரேக்கும் நிற்கிது. கேலிப்பர் ரெண்டுமே மாற்றிட்டோம், எல்லாம் செட்டு எல்லாமே மாற்றிட்டோம். செயின் ஸ்ப்ராக்கெட்டு, வீல் ரப்பரு, கண்ட்ரோல் ஸ்விட்சு. அது வந்ததும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். சூப்பராக போட்டதுக்கு மசாலா ஃப்ரண்ட் பிரேக்கு, பேக் பிரேக் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். செயின் ஸ்ப்ராக்கெட்டு எல்லாமே பண்ணிட்டோம். பெயிண்டிங் அங்கங்கே கொஞ்சம் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாமே நான் நைட்டில் அடித்தேன் பெயிண்ட்டு. காலையில் காயணும், ஏன்னா நீங்கள் வந்து எடுப்பீங்களா? அது ஆமாம். அது அப்புறம் அந்த கிராப்பு, அதுக்கப்புறம் பெடல் எல்லாமே மாற்றிட்டோம் ப்ரோ. பெடல் எல்லாமே நசிங்க. இந்த சைடு 2 பெடலு, இதில் 2, அப்புறம் இதில் வர இந்த பிக்கப் ஸ்ப்ரிங்கு, கிளச்சு கேபிளு, ஹேண்ட் கிரிப்பும் மாற்றிருக்கோம். இப்போ வந்து வண்டி நியூட்ரல் பண்ணிவிட்டு, நியூட்ரல் ஆயிடுச்சா, இந்த ப்ளூ லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டோம். இது எல்லாமே ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம அப்படியே ஸ்விட்ச் போட்டால் எரியாது. ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு செல்ஃப் போட்டு ஸ்டார்ட் ஆகிடுதா, அப்புறம் நம்ம ஒரு ஸ்விட்ச் போடும்போது நமக்கு அந்த லைட் எரியும். அந்த பார்க்கிங் லைட்டும் எரியும். அடுத்து போடும்போது அந்த ஹெட்லைட்டு, லோ பீம், ஹை பீம், பேசிங்கு, அந்த இந்த ஸ்விட்சு, அந்த 4 இண்டிகேட்டர் எரியிற ஸ்விட்ச் வந்து ஸ்விட்ச் போட்டோடனே ஒர்க் ஆகாது. இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பக்கம் இண்டிகேட்டர் ஆன் பண்ணணும். லெஃப்ட்டோ இல்லை ரைட்டோ எது ஆன் பண்ணாலும் ஒர்க் ஆகும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக போட்டால் நார்மலாக எரியும். இதில் ஏதாவது ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஸ்விட்ச் போட்டால் 4மே எரியும். ஏன்னா இந்த ஸ்விட்சுக்கு ஒரு இன்புட் லைன் வேணும், அதை இந்த இண்டிகேட்டர்லேருந்து தான் எடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் பிரேக்கு, பேக் பிரேக்லாம் ஓகேவா? அந்த ஒயிட் லைட்டு பிரேக் அடிச்சா சைடில் எரியுது. எல்இடி லைட்டு, பார்க்கிங் லைட்டு. அது லோகோ சொன்னேன்ல. நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த மாஸ்க்லாம் மாற்றலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் மாஸ்க் வந்து மீட்ரு, கோன் செட்டு, லாக் செட்டும் வந்து இப்போ வண்டி ஆன்லேயே எடுத்துடலாம் ப்ரோ. நம்ம அதுவே சரி ஆஃப் நாள் எடுத்துடலாம், ஆன் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, சாட்டிஸ்ஃபைட் தானே? சாட்டிஸ்ஃபை தான் ப்ரோ உனக்கு. போகலாமா? ஓகே ப்ரோ, பார்த்து. பெட்ரோல் நான் 200 போட்டேன். நீங்கள் போட்டுக்கோங்க. வந்துச்சு. பரவாயில்ல. சரி. ஓகே, வண்டி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. சிரிச்ச முகத்தோடையே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நமக்கு இதுதான் வேணும். இந்த ஒரு மூமெண்ட்டு தான் வந்து கேப்சர் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, நம்ம இங்கேருந்து நடந்து போகணும். அவ்வளோதான், அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஓகே கைஸ், என்ன தனியாக நடந்து பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட தான் பேசுகிறேன். ரோட்டில் பார்க்குறவங்க இவன் என்ன தனியாக பேசிட்டு போகிறானேன்னு நினைப்பாங்க.
வண்டி வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இதே மாதிரி உங்கள் வண்டியை ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயே நம்ம இருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்குது, அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் இருக்கிறவங்க நமக்கு டேரெக்டாக வந்து டிஎம் பண்ணுங்கள். நம்ம வந்து வண்டியை இதே மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி தரலாம். ஓகே, டாட்டா, பாய் பாய்.